2 டேஸ் டூர் பிளான் பண்ணி நாங்கள் சரி கொஞ்சம் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோங்க. நாங்கள் வந்து மைசூர் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹவுஸ் பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ஹவுஸ். சூப்பராக இருக்குங்க. லக்ஸுரி ஹவுஸ் சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா, கிச்சன் இருக்குது, டைனிங் ஹால் இருக்குது, 2 பெட்ரூம் இருக்குது, மேலே வந்து ஹால் இருக்குது. ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கலாங்க. குக்கிங் செல்ஃப் குக்கிங் இருக்குது, இங்கே சமைச்சிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்படியே வாங்கி சமைக்கலாம் அப்படின்னு. சமைக்கிறதுக்கு விட நமக்கு பிடிச்ச மாதிரி டீ, காஃபி, சும்மா லைட்டாக டிஃபன், உப்புமா அந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நல்லா இருக்குங்க. ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு 15 பேர் வந்தாலும் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி இருக்குது. ஹாலில் சோஃபாலாம் இருக்குது. 10 பேருக்கு மேலே ஸ்டே பண்ணுற மாதிரி ரொம்பவே ஒர்த்தாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய ஹவுஸும் 2 டேஸ்க்கு 9000 தாங்க. ஃப்ரெண்ட்ஸோடவோ இல்லை ஃபேமிலியோடவோ வந்தால் ரொம்பவே சூப்பராக ஸ்டே பண்ணலாம். புத்தா வந்து லைட் செட்டிங்கோட செமையாக இருக்குங்க. வெளியே என்ட்ரன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்ளேயுமே நல்லா பெருசாக இருந்ததுங்க. நம்ம ஒரு ரூம் எடுத்தால் வந்து 5000 அப்படின்னாலும் ரூமுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஹவுஸ் வந்து சூப்பராக இருந்தது. நாங்கள் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த பழம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இது வந்து பாக்ஸே 50 ருபீஸ் தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் ஸ்ட்ராபெரி சாப்பிட்ற மாதிரியே இருந்ததுங்க. இந்த பழம் என்ன நேம்னு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பழம் நேம் வந்து மல்பெரிஸ்னு சொல்லாங்க. நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த பழம் சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரியலாகவே நான் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன். செல்ஃப் குக்கிங் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்னிங் சும்மா நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்ச் வெளியில் சாப்பிட்டது கொஞ்சம் வயிறு சரியில்லை. அதனால் சரி வீட்டில் நூடுல்ஸ் செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு ஸ்பெஷலிட்டி இங்கே. நல்லா சமைச்சு, அதாவது வயிறு சரியில்லை அப்படின்னாலும் நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு டீ, காஃபி போட்டு குடித்தோங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டே இப்படி தான் போச்சு. வெளியில் வந்துட்டதுனால வேறு எந்த வீடியோவும் போட முடியல. அதனால் நம்மளோட வீடியோ இன்னும் 2 நாளைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தான். நமக்கு வெளியில் போகிறது வர்றது இந்த மாதிரி தான் இது பண்ணிக்க போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துலே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குங்க. கடுகு, சீரகம், மிளகு, டீ தூள், காஃபி தூள், அப்புறம் மிக்ஸி கிரைண்டர், கெட்டில், ஓவன் இந்த மாதிரி எல்லாமே அங்கேயே காம்போவாக கொடுத்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு எல்லாமே வசதியாக இருந்தது. டீயோட இந்த டே முடிஞ்சுது.